ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கியா வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஆஞ்சனோட முகத்தேரியை நம்ம இலக்கியா மிக சிறப்பாக கிழிச்சிட்டாங்க தாங்க சொல்ல முடியும். வீடியோ ஆதாரத்தோடு இதை பார்த்த மகளிர் அணியும் இந்த போலீஸ் அதிர்ந்து போயிட்டாங்க. இவன் இவ்வளோ பெரிய ஃப்ராடா அப்படின்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு பாரு பார்த்தீங்கன்னா ஜானியுமே அடி பாவி, நீயே உன்னை துன்புறுத்திட்டு எங்கள் மேலே வீண் பழி போட்டு ஜெயிலுக்கு அனுப்பபடி பார்த்த அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. மேடம் நான் இப்போ என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, மேடம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ அந்த அஞ்சலியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு வெளுங்க. ஏன்னா மகளிர் ஆணையத்தோட டைமும் போலீஸோட டைமும் வேஸ்ட் பண்ணியிருக்கு. அதுவும் போக ஒரு குடும்பத்தையே கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி 6 மாதமாக ஏமாற்றி இருக்கா. இதுக்கெல்லாம் அவளுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இவளை கைது பண்ணி லாடம் கட்டி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நாங்களே சாட்சி சொல்கிறோம் இவன் இந்த குடும்பத்துக்கு பண்ண துரோகத்தெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா ஏமா 2 பேருமே பிடிச்சி ஜீப்பில் ஏற்றுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ எங்களை விட்டுருவீங்க, நான் தெரியாத பண்ணிட்டோம், நான் என்னுடைய புருஷன் கூட சேர்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். உன் புருஷன் கூட சேரணும்னா நீ டைரெக்டாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணாது கேட்டிருந்தீங்கன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஆனால் நீ இந்த மாதிரியெல்லாம் ஃப்ராடு தனம் பண்ணி எங்களும் உங்களுடைய ஆணையத்தை ஏமாற்ற பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இலக்கியா சொல்லுவா உன்னுடைய தங்கச்சி தானே அவளை அரெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி. அவளை மட்டும் இல்லை இன்னும் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. நீ இவன் ஸ்பெஷலாக உன் மகக்கு மட்டும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணான்னு சொல்லு இலக்கியா அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க இந்த சிந்தாமணி. இத்தனை என் மாமாவை கொடுமை பண்ணத்துக்கே உங்களெல்லாம் சும்மா விட்டதே தப்பாக போச்சு. இப்போ உங்களெல்லாம் சும்மா விட முடியாது. எவ்வளோ தைரியம் தான் வீட்டில் அத்தை இருக்காரு, கார்த்திக், கௌதம் எல்லாரும் இருக்காங்க. கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காது. இந்த மாதிரி பிளான் பண்ணி மொத்த பேர் ஜெயிலில் தள்ளிட்டு இந்த சொத்தை ஒருத்தியாக ஆண்டு அனுபவிக்கலான்னு இருந்திருக்கா. இவன் ஒழுங்காக திருந்தி இருந்தாங்கன்னா அவளை இந்த வீட்டில் மகாராணி மாதிரி வச்சுருந்துருப்பான். ஆனால் மேலே தப்பு பண்ணிக்கிட்டு போகிறா. அதுக்கு நீயும் ஒரு அம்மா துணை போயிட்டு இருக்க. இதனால் உன் மகளுடைய வாழ்க்கையை போயிருச்சு. இதுக்கு மேலே உங்களை மன்னிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற சொல்லிட்டு மேடம் இழுத்துட்டு போங்க, இவங்களை லாடம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் தான் அப்பயே சொன்னனே, கேட்டியா அஞ்சலி, இதெல்லாம் தப்பாக போயிடும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தியா உன்னால் நானுமே ஜெயிலுக்கு வர வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே சும்மா தான் அடித்தாங்க நம்ம சிந்தாமணி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொண்ணப்பாரு மயிரப்பாரு, மேடம் என்னை மட்டும் விட்டுருங்க, அவள் தானே தப்பு பண்ணா, அவளை நீங்கள் கூப்பிட்டு போங்க, நான் இனிமேல் அவள் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அவளுக்கு அம்மாவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நைஸாக எஸ்கேப்பாக பார்க்குறாங்க. நம்முடைய மாசிலாமணி இருந்தாவது எதை இறக்கப்பட்டு அவங்கள காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அவருமே அடித்து படுக்க போகிறதுனால 2 பேரும் ஜெயிலில் களி தாங்க திங்க போகிறாங்க. இதனால் கொஞ்சமாக அப்பயாவது சுடு சொரணம் திறந்துறாங்களா, இல்லை மறுபடியும் நம்ம இலக்கியாவும் கார்த்தியோட வாழ்க்கையை எப்படி அழிக்கலான்றதை பற்றி யோசிக்க போகிறாங்களா அப்படின்றதாங்க இருக்க போகுது. நம்மளுடைய இலக்கிய சரியான அடி தான் இந்த அஞ்சலிக்கு சிந்தாமணி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். மறக்காத இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை மறக்காத ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். Thanks for watching guys.